ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜபார் பாய் பிரியாணியில் தான் இருக்கும். புதுசாக அபுதாபியில் திறந்த ஜபார் பாய் பிரியாணி தான். ஆமாம், சென்னையோட ஸ்பெஷலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துன்னு ரேட்டெல்லாம் பார்த்தா ஒரு 30 கிராம்ஸ் கிட்டே இருந்தது. நம்மளது பார்த்தா ஒரு 880 ரூபா வரும்னு வச்சுக்கிங்களேன். அங்கே பார்த்தாலும் ஒரு பொவன்டோ இருக்குது. பார்த்தா அரபிக் பொவன்டோ. நான் இங்கே வந்து 8 மாதம் ஆகி இப்போ தாங்க பொவன்டோவே குடிக்கிறேன். அப்படியே அண்ணனை பார்த்தா பிரியாணி கவர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு. இன்னொருத்தர் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி பார்க்கும்போது நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து அதுவும் டென்ஷன் ஆகிட்டா போல், பிரியாணி சாப்பிட முடியாமல். சரி எடுன்னு சொல்லிவிட்டு அவரும் நல்லா ஓப்பன் பண்ணார். அந்த பிரியாணி ஓப்பன் பண்ண டப்பாலாம் செம்ம பேக்கிங்க. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம டைட்டாக பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி வச்சோன்னே எப்பா செம்ம ஸ்மெல்லு. அது கீழே வேறு போடுறாங்க. நீங்களே பாருங்களேன், கைதி மியூசிக்கோட யோசிச்சு பாருங்களேன். அந்த லெவலுக்கு இருக்குங்க பிரியாணி. சீரியஸாக சொன்னால் இது வந்து சம்பா பிரியாணி. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ரைஸாக இருக்குது. பாஸ்மதியும் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி தான். நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் 65 பிரியாணி. நார்மல் பிரியாணி தான் சாப்பிட்லான்னு நினச்சேன். சரி 65 பார்த்தோன்னே நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆச்சு 65 சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு உடனே பிளேட்டில் எடுத்து போட்டு நல்லா கும்முன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் சாப்பிடும் போது. ஆனால் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்பீட் மோஷன் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் உங்களுக்கு அப்படி தோணுது. சரி வாங்க நீங்களும் ஒரு வாய் எடுத்து வச்சுக்கோங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு நம்மளும் வந்து ஒரு வாய் வச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு நானும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஆனால் செம்ம சூடுங்க. சீரியஸாக சொல்லக்கூடாது, நல்ல சூடு. அந்த சிக்கன் 65 கூட நல்ல டெக்ஸ்சராக இருந்தது. பிரியாணி நல்ல டெக்ஸ்சராக இருந்ததுங்க. அது இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே நான் பிரியாணி சாப்பிடும்போது அந்த பிரிஞ்சால் கட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அது வேறு வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ப்ளஸ் வந்து வெங்காய பச்சடி வேறு இருந்தது. அது இல்லாமல் ஒரு ஸ்வீட் வேறு இருந்தது. அந்த ஸ்வீட் நான் டேஸ்ட் பண்ணலை, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 2 சைடிஷை வச்சு நல்லா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா பொவன்டோ ஜூஸ் வேறு இருந்ததா. சரி அது வேறு கொஞ்சம் நல்லா குடிச்சு லாஸ்ட்டில் கஷ்டப்பட்டு உள்ளே இறக்கிட்டேங்க. நல்ல பிரியாணி. ஆனால் ஒரு 2 பேர் நல்லா சாப்பிட்லாம். ஒரு கப்புள்ஸாக வந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் ஒருத்தராக சாப்பிட்டது ஓகே தான். எல்லோரும் நல்லா கேங் பையா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் காய்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு. நீங்களே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங் போனீங்கன்னா நீங்களே இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அப்படியே வெளியே வந்து ஜபார் பாய் பிரியாணிக்கு பார்த்து ஒரு டாட்டாவை சொல்லிவிட்டு இதே ஃப்ளாட்டில் தான் நான் மேலே இருக்கிறேன். அப்படியே லிஃப்ட்டை பிடிச்சி மேலே போயிட்டோம் காய்ஸ். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.